வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வேர்ல்டு கப்ல 15வது மேட்சான முக்கியமான மேட்ச், அது மட்டும் இல்லாம பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கக்கூடிய ஒரு மேட்ச், இங்கிலாந்து வெர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் மேட்சுக்கான மேட்சோட ப்ரிவியூ மாதிரி தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். அண்ட் இந்த மேட்ச் உண்மையிலே கிரிக்கெட் கிடையாது, இது மகா யுத்தம் மாதிரி நல்ல இன்ட்ரெஸ்டா இருக்கும். நீங்க T20 வேர்ல்டு கப்லாம் பாத்தீங்கன்னா, ஒரு T20 வேர்ல்டு கப்லாம் இங்கிலாந்து ஈஸியா கப் அடிக்க வேண்டிய வேர்ல்டு கப், அதுல பிராத்வேட் மேட்சை ஃபினிஷ் பண்ணி விட்டு போயிடுவாரு கடைசி நிமிஷத்துல ஸ்டோக்ஸ் ஓவர்ல. ஸோ அதில் அப்பெல்லாம் பார்க்கும் நான் சின்ன பையனா இருந்தேன் கொஞ்சம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து வெர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ். ஸோ ஆன் பேப்பர் வைஸாக பார்க்கும்போது இங்கிலாந்து ஏதோ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பட் இருந்தாலும் இந்த வெஸ்ட் இண்டீஸ் டீமை நம்ம கொஞ்சம் குறைச்சி மதிப்பிட முடியாது. கொஞ்சம் நல்லா இன்டென்டோட நல்லா அதிரடி ஆடுறாங்க. ஸோ நம்ம பார்க்கலாம் நாளைக்கு மேட்ச் எப்படிலாம் போகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்ட் இந்த பிச்சு மும்பையில் தான் நடக்குது. ஸோ இந்த மும்பை பிச்சை பற்றி நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், உங்களுக்கே தெரியும். நல்ல பேட்டிங் நல்லா பண்ணலாம். இந்த பிச்சில் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். ஒரு 180 190 ஏன் 200 கூட இந்த பிச்சில் நீங்கள் பேட்ஸ்மேன் கொஞ்சம் ட்ரை பண்ணாங்க அப்படின்னா அடிக்கலாம். அந்த லெவலுக்கு உள்ள ஒரு பிச்சாக தான் இருக்குது. அண்ட் பவுண்டரிஸும் பார்த்தீங்கன்னா ஷார்ட் பவுண்டரிஸ் தான் போடுவாங்க. பிச்சு ரொம்ப பெரிய பிச்சு 90 மீட்டர் 80 மீட்டர் அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஸ்ட்ரைட்லேயே ஒரு 70 72 74 அவ்வளோதான் இருக்கும். லெக் சைடு ஆஃப் சைடை பொறுத்த வரைக்கும் 58ல இருந்து 68க்குள்ள தான் இருக்கும். ஸோ அதனால ரொம்பவே ஒரு சின்ன பிச்சா தான் இருக்கும். அதே போல ஹெவி டியூ இருக்கும். இந்த மேட்ச் நைட்டு மேட்ச் 7 மணிக்கு ஆரம்பிக்கும். ஸோ 7 மணிக்கு முன்னாடியே டியூ விழ ஆரம்பிச்சிடும், பனி விழ ஆரம்பிச்சிடும். ஸோ பனி பார்த்தோம் அப்படின்னா பெரிய ரோல் வகிக்கு. இப்போ T20 கிரிக்கெட்லாம் பார்த்தோம் அப்படின்னா, ஏன்னா கண்டிப்பா இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் டாஸ் வின் பண்ற கேப்டன் பவுல் ஃபர்ஸ்ட் எடுப்பாரு. அது நாளைக்கு இங்கிலாந்து டாஸ் வின் பண்ணா கன்ஃபார்ம் பவுல் ஃபர்ஸ்ட். வெஸ்ட் இண்டீஸ் டாஸ் வின் பண்ணாலும் பவுல் ஃபர்ஸ்ட். ஏன்னா ரெண்டாவது பவுல் பண்ணும்போது, ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது கூட கொஞ்சம் ஈரப்பதம் கம்மியா இருக்கும். ரெண்டாவது பவுல் பண்ணும்போது 9 மணி 9:30 பவுல் பண்ணும்போதுலாம் பாத்தீங்க அப்படின்னா அந்த பாலை கிரிப்பா பிடிச்சி பவுல் பண்ண முடியாது. ஒரு ஏக்கரை எதுவுமே வைக்க முடியாது. ஸோ லைன் லென்த் பிடிச்சி போட முடியாது. ஸோ அப்படிதான் சொல்லியிருந்தாங்க. ஸோ கிரிப்லாம் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி. ஸோ நல்ல ஆவரேஜ் இன்னிங் ஸ்கோர் பார்த்தோம் அப்படின்னா 190 200. இந்த ரன்னை அடிச்சா மட்டும்தான் நாளைக்கு ஒருவேளை இங்கிலாந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றாங்க அப்படின்னா ஒரு 190 அடிக்கணும் டிஃபெண்ட் பண்றதுக்கு. ஏன்னா அவங்க ஒரு 180+ அடிச்சுக்கிட்டே நம்ம யாரு நேபாள் கிட்டே டிஃபெண்ட் பண்ண அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க இங்கிலாந்து, நம்ம பார்த்துருக்கோம். ஸோ வெஸ்ட் இண்டீஸ் மாதிரியான டீம் அதை ஃபினிஷ் பண்ணிடுவாங்கன்னு இதாகும். ஸோ 200 ரன் அடிச்சா சேஃப். நாளைக்கு ஒருவேளை வெஸ்ட் இண்டீஸே ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாலும் 200 ரன்ங்கிறது தேவை. அண்ட் ஓவராலா இந்த வேர்ல்டு கப் சீசன்ல 2 மேட்ச் இங்க நடந்துருச்சு. 2 மேட்சுமே பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் தான் வின் பண்ணியிருக்காங்க. பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் வின் பண்ணவே இல்லை. அப்புறம் நம்ம டாஸ் வின் பண்ற கேப்டன் எப்படி பவுல் ஃபர்ஸ்ட் எடுப்பாரு அப்படின்னு நம்ம நினைக்கலாம். பட் இது எல்லாமே கொஞ்சம் டே மேட்ச்லயே நடந்திருக்கு. ஸோ இது டியூ ஃபேக்டர் இருக்கிறது நைட் மேட்ச், அதே நம்ம கவனமா பார்க்கணும். ஸோ எல்லாத்தையும் குழப்பிக்காதீங்க. அண்ட் ஆவரேஜான ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோரா இந்த வேர்ல்டு கப்ல 173 தான் வந்திருக்கு. பெருசா ஒன்றும் வரல. ஸோ இன்னும் 170 80 தாண்டணும், அப்பதான் இது நல்லா இருக்கும். அண்ட் இங்கிலாந்து தான் ஹை ஸ்கோர் 184 அடிச்சிருக்காங்க. அண்ட் லோ ஸ்கோர் USA 132 அடிச்சிருக்காங்க. நம்ம பார்த்தோம் இந்தியா மேட்சும் டியூ ஃபேக்டர் தான் இருந்தது. பட் இருந்தாலும் இந்தியா எப்படியோ ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஆடிட்டாங்க, செகண்ட் பவுலிங் போட்டாங்க. அதே இது இங்கிலாந்து வெர்சஸ் நம்மளுடைய நேபாள் மேட்ச் டேல நடந்தது. ஒரு மேட்ச் டேலையும் ஒரு மேட்ச் நைட்டு நடந்திருக்கு. இது 2வது மேட்சா நைட்டு மேட்சா ஆக போகுது. நம்ம பார்த்தோம் இந்தியா மேட்ச் எப்படி USA ஃபர்ஸ்டே விக்கெட்லாம் எடுத்தாங்கிறத பார்த்தோம். பிச்சு எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம். சூர்யா மட்டும் அடிக்கலன்னா முடிச்சு விட்டுருப்பாங்க. ஸோ அதனால் கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போ இங்கிலாண்டோட பாசிபிள் லெவல் என்ன கேட்டீங்கன்னா, சேம் பிளேயிங் லெவல் தான் லாஸ்ட் மேட்ச் விளாண்டதான் எடுத்துட்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சால்ட்டு, பட்லரு, பெத்தேலு, பேண்டனு, ரூத்து, ஜாக்ஸு, கரனு, ஆர்ச்சர், ஹேவ்சன், ஸ்கிப், அடுத்து பார்த்தீங்கன்னா வுட். இவங்க தான் வெஸ்ட் இண்டீஸுக்கு அகைன்ஸ்டா ஆட போற பிளேயர்ஸா இருக்காங்க. அதே போல இங்கிலாந்துக்கு அகைன்ஸ்டா வெஸ்ட் இண்டீஸ் டீமும் சேம் அதே பிளேயிங் லெவல் தான் இருக்கும். அவங்க ஸ்காட்லாந்துக்கு அகைன்ஸ்ட் ஆனது தான். கிங்கு, ஹோப்பு, ஹெட்மயரு, பவரு, ரூதர்ஃபோர்டு, ஷெப்பர்டு, ஃபோர்டு, அப்புறம் ஹோல்டரு, அகில் கொஸ்டினே, மோட்டி, சமர் ஜோசப் இவங்க தான் இங்கிலாந்துக்கு அகைன்ஸ்ட் ஆடக்கூடிய ஒரு பிளேயர்ஸா இருப்பாங்க. ஸோ நல்ல டஃப் ஃபைட் கொடுத்து ஆடுவாங்க நம்ம நம்புவோம். அண்ட் ஃபர்ஸ்ட் இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு எப்படிலாம் வெஸ்ட் இண்டீஸுக்கு அகைன்ஸ்டா நாளைக்கு பெர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, பவுலிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் இங்கிலாந்துல 6 பவுலிங் ஆப்ஷன் இருக்கு. யாரா
சாம் கரோன், ஆர்ச்சர், அதுக்கப்புறம் வந்து டவுசன் 3, அது ரஸ்கித் 4, அடுத்து அஞ்சாவது வந்து பாத்தீங்கன்னா லூகுட். ஆறாவது ஆப்ஷன்ல வில் ஜாக்ஸ் வந்து இருக்கிறார். ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட்னு பார்த்தோம் அப்படின்னா சாம் கரன், ஆர்ச்சர், அதுக்கப்புறம் உண்டு. ஒருவேளை இன்னைக்கு மேட்ச்ல வந்து இங்கிலாந்து வந்து பவுல் பண்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணாங்க அப்படின்னா இந்த 3 ஃபாஸ்ட் பவுலர் கிட்ட இருந்து நம்ம மினிமம் 1ல இருந்து 2 விக்கெட் எதிர்பார்க்கலாம். காரணம் என்ன? டெத்ல பவுல் பண்ணுவாங்க. கடைசி 16 டு 20 அந்த 4 ஓவர் பவுல் பண்ணும்போது விக்கெட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு இங்கிலாந்து வந்து பவுல் ஃபர்ஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா சாம் கரன், ஆர்ச்சர், லூகுட் இவங்க கிட்ட இந்த 3 பேர் கிட்ட இருந்துமே மினிமம் நம்ம வந்து 1ல இருந்து 2 விக்கெட் வெஸ்ட் இண்டீஸ் பிளேயரை அவுட் ஆக்குவாங்கன்னு நம்ம வந்து ஒரு கணிப்புல பார்க்கலாம். அதே இது முக்கியமான ஸ்பின்னர் மிடில் ஓவர்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா டவுசன், அதுக்கப்புறம் வந்து ரஸ்கித், அதுக்கப்புறம் வந்து ஜாக்ஸ் கூட நான் பெருசா பவுலிங்ல வந்து மேட்சே வந்து மாத்தி கொடுத்துவார் அப்படின்னு நான் சொல்லல. ஆனா அதில் ரஸ்கித் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பார்க்கலாம். ஏன்னா வெஸ்ட் இண்டீஸுக்கு அகைன்ஸ்டா மேபி நாளைக்கு மேட்ச்ல 1ல இருந்து 2 விக்கெட் கூட வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர் அவுட் ஆகி விட்டுருவாருன்னு தோணுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த ஸ்ரீலங்கா T20, ஸ்ரீலங்கா ஓடி, அதுக்கு முன்னாடி நடந்த மேட்ச் எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லா மேட்சுமே ஒரு விக்கெட் டேக்கிங் பண்ணுவார். இங்கிலாந்துக்கு வந்து நல்லா இப்போ ஸ்பின்ல கான்ட்ரிபியூட் பண்றது இவருதான். அதே போலதான் டவுசனும் அவரும் வந்து ரீசெண்டா நல்லா ஆடி கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ கண்டிப்பா வந்து 1ல இருந்து 2 விக்கெட் இந்த 2 ஸ்பின்னருமே நம்ம வந்து கொஞ்சம் பார்க்க வேண்டியதா தான் இருக்கு. அதையும் நீங்க பாத்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இங்கிலாந்து வந்து பவுல் ஃபர்ஸ்ட் பண்ணா யாரெல்லாம் வருவா, வெஸ்ட் இண்டீஸ் அவுட் ஆக்குவா, அதுக்கப்புறம் 2 ஸ்பின்னரை பார்த்துருக்கோம். அண்ட் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு சொல்ற லெவலுக்கு வந்து இங்கிலாந்து பேட்டிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்ல. அதாவது சால்ட், பட்லர் 2 பேருமே வந்தா வருது போனா போதுன்னு ஆடக்கூடிய பிளேயர்ஸ். ஃப்ரம் ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அக்ரெசிவா ஆடிடுவாங்க. அது டேவை பொறுத்து தான். சில அன்னைக்கு அவங்க வந்து நினைச்சதை விட அதிகமா ஸ்கோர் பண்ணி கொடுப்பாங்க, இல்லை அப்படின்னா இதாகி போயிடுவாங்க. ஸோ அதனால 2 பேருமே ஹிட் ஆர் மிஸ் அந்த மாதிரி டைப் தான். அதே இது பெத்தேல் வந்து கொஞ்சம் அதிரடியா விளாண்டாலும் தேவைப்பட்டுச்சுன்னா உருட்டி ஆடுவார். 40 பால்ல கூட 50 அடிப்பார். அந்த மாதிரி பிளேயர் தான். 30 பால்லயும் 50 அடிப்பாரு, 40 பால்லயும் 50 அடிப்பார். அப்படி பிளேயர் தான் பெத்தேல். ஸோ கொஞ்சம் பார்க்கணும். அதே போல பேண்டன் வந்து அந்த லெவலுக்கு ஒன்றும் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரிலாம் இல்லை. இன்டர்நேஷனல் பொறுத்த வரைக்கும் டொமஸ்டிக்ல வந்து பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு பேண்டனுக்கு. வந்து நிறைய இங்கிலீஷ் T20 லீக், BBL, PSL அந்த லீக் இந்த லீக் எல்லா லீக்குமே ஆடி இருக்கிறாரு. அண்ட் ஹாரி ப்ரூக் செம்ம ஃபார்ம்ல இருக்கிறாரு. இப்போ ஓரளவுக்கு இந்த டெஸ்ட், அதுக்கப்புறம் சவுத் ஆஃப் நம்ம ஸ்ரீலங்கா T20 ஓடி எல்லாமே வந்து நல்ல ஒரு ஃபார்ம்ல இருக்கிறாரு. அப்புறம் ஜாக்ஸுக்கு வந்து பவுலிங் ஆப்ஷனும் ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்கு. அதனால அவர் வந்து இங்கிலாந்து டீமுக்கு வந்து ரொம்ப முக்கியமா இருப்பார். என்ன பொறுத்த வரைக்கும் மோஸ்டா வந்து பாத்தீங்கன்னா இவங்க 2 பேருமே முக்கியம் தான். எப்போ அப்படின்னா அடிச்சா முடிஞ்சு, இல்லைன்னா முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி பிளேயர்ஸ். கன்சிஸ்டன்சியா எல்லா மேட்சுமே ஒரு 20ல இருந்து 25 ரன் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து பெத்தேல்ட்ட பார்க்கலாம், ப்ரூக்டையும் அதே மாதிரி பார்க்கலாம். ஆனா பட்லர்ட்டையும் பிலிப்ஸால்ட்டையும் அந்த மாதிரி கிடையாது. அடிச்சா 50 இல்லைன்னா டக்கு அந்த மாதிரி பிளேயர்ஸ் தான் அவங்க 2 பேருமே. அடுத்ததா வெஸ்ட் இண்டீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு டீசென்டான டீமா இருக்கிறாங்க. ஸோ நல்லாவே வந்து ஒற்றுமையா ஆடுறாங்க. முன்னெல்லாம் அப்படி இருக்காது. ஸோ இப்போ பொறுத்த வரைக்கும் ஃபோர்டு, அதுக்கப்புறம் வந்து ஹோல்டரு, அகில் ஹுசைன், மோட்டி, ஜோசப், சம்பர் ஜோசப் இவங்க வந்து ஒரு 5 பவுலிங் ஆப்ஷன் இருக்கு. அண்ட் ஷெப்பர்டோட சேர்த்து 6 ப்ராப்பரான பவுலிங் ஆப்ஷன் வச்சிருக்காங்க. இதுல வந்து பார்க்கும்போது வெஸ்ட் இண்டீஸ் வந்து இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க அப்படின்னா இங்கிலாந்து வந்து ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணா ஒரு இது பார்த்தோம். அதே போல வெஸ்ட் இண்டீஸ் பவுல் ஃபர்ஸ்ட் பண்றாங்க அப்படின்னா இந்த பவுலர்ஸ்லாம் வந்து அந்த டீமுக்கு வந்து நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. யாரு? ஹோல்டர் மினிமம் நல்லா 1ல இருந்து 2 விக்கெட் வந்து பார்க்கலாம். அதே போல ஷெப்பர்டு, அதே போல சம்மர் ஜோசப் இந்த 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸுமே வந்து ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணா நம்ம வந்து கொஞ்சம் எதிர்பார்க்கலாம். அதே போல ஸ்பின்னர்ஸ் பார்க்கும்போது அகில் ஹுசைனும் இருக்கு, மோட்டியும் இருக்கு. 2 பேருமே வந்து டீசெண்டா வந்து பவுல் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ். மினிமம் ஒரு விக்கெட்ஸ் வரைக்கும் அவங்க வந்து இங்கிலாந்து பிளேயர்ஸ் அவுட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி வந்து இருக்கு. மிடில் ஓவர்ஸ்ல வந்து பவுல் பண்ணலாம். பட் 2 பேருமே நல்ல பவுலர்ஸ் தான். ரீசெண்ட் டைம்ஸ்ல அகில் ஹுசைன்லாம் வந்து போட்டிருக்காரு. மோட்டியும் வந்து மினிமம் எல்லா மேட்சும் போட்டிருக்காரு. சில மேட்ச் திடீர்னு எல்லாரும் அவுட் ஆகி போயிட்டாங்க. மோட்டி வந்து பேட்டிங்ல வந்து ஒரு டீமுக்கு வந்து ஆடுவார். 10-15 ரன் கூட ஆடி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகளா இருக்கு. இந்த ஃபோர்ட்டை பொறுத்த வரைக்கும், மேட்ச் ஃபோர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு
பட் சில மேட்ச்ல இப்போ இவங்க வந்து வெஸ்ட் இண்டீஸ் வந்து ஒரு பங்களாதேஷ் சீரீஸ் போனாங்க, அங்கேயும் அப்படிதான் டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணாரு, ரொம்ப இதாக பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணல. பட் முக்கியமான பிளேயராக தான் நானும் பார்க்குறேன். ஸோ ஆனால் வந்து பெருசாக யாருமே அவர் வந்து ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க டீம்லேயே சரி, அதனால நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கலாம். அண்ட் பேட்டிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் கிங்கு, ஹோப்பு, ஹெட்மேயர், ரோமன் போல், ரூதர்ஃபோர்ட் இதில் வந்து செம்ம ஃபார்மில் இருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா ஹோப்பு. SA T20 சூப்பராக ஆடுறாரு. ஹெட்மேயர் செம்ம ஃபார்முக்கு வந்துட்டாரு. அதே போல் ரூதர்ஃபோர்டும் அப்படிதான் SA T20 செம்ம ஃபார்மில் ஆடுறாரு. ஸோ இந்த 3 பேருமே செம்ம ஃபார்மில் ஆடுறாங்க. அண்ட் பிரண்டன் கிங்கை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா T20 இன்ட்ரெஸ்ட் பங்களாதேஷ் லீக் அந்த T20 ஓரளவுக்கு டீசென்ட் ஆன ஒரு 20 ரன் அந்த மாதிரி ஆடி கொடுக்குறாரு. பட் இந்த 3 பேர் தான் செம்ம ஃபார்ம்ல இருக்கிறாங்க, அதையும் நீங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அண்ட் பவுலிங் ஆப்ஷன் நம்ம பார்த்துட்டோம், 5+3 ஷெப்பர்டோட 6. ஷெப்பர்ட் தான் அந்த டீமோட முக்கிய ஆல்ரவுண்டரா இருக்கிறாரு, ஆறாவது ஆப்ஷனாகவும் அவர் தான் இருக்கிறாரு. ஸோ அவ்வளோதான் நண்பா நம்மளுடைய கணிப்புகள். நாளைக்கு மேட்ச் வந்து முக்கியமாக வந்து சுவாரஸ்யமாக போகும். இந்த மேட்ச் வந்து யார் சவுத் ஆப்பிரிக்கா, நம்ம இங்கிலாந்து தான், வெஸ்ட் இண்டீஸ் தான் அப்படின்னு நம்மளால வேற யாராலையும் சொல்ல முடியாது. கடைசி வரைக்கும் போராடுவாங்க 2 டீமுமே. ஸோ அதை கொஞ்சம் பார்ப்போம். ஸோ வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.